தேவன் அற்புதங்களை செய்தார். அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். அவர்களுடைய நதிகளை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்களுடைய விளைச்சலை புழுக்களுக்கும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். கல் மழையினால் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் ஆலங்கட்டியினால் அவர்களுடைய அத்திமரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்புக் கொடுத்தார். தமது உக்கிரமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்புக் கொடுத்தார். எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பலனின் முதல் பலனான யாவரையும் அழித்து தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் எத்தனை தரமோ பாவம் செய்தாலும் தேவனுடைய இரக்கங்கள் அவர்களை விட்டு நீங்கி போகவில்லை. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதிசயமானவைகளை செய்தார். தம்முடைய அதிசயத்தை நிறுத்தி போடவில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செய்கிற அதிசயங்கள் தொடர்கிறது. அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களையும் சோவான் வெளியிலே தம்முடைய அற்புதங்களையும் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்தார்கள். தேவன் அவர்களை விடுவித்த போது அவர் அவர்களுக்காக செய்த அற்புதமான கிரியைகள் ஆரம்பமாயிற்று. தேவன் எகிப்து ஜனங்கள் மீது வாதைகளை அனுப்பினார். இதனால் வேறு வழியில்லாமல் எகிப்தியர்கள் இஸ்ரவேல் ஜனத்தாரை தங்கள் தேசத்தை விட்டு போக அனுமதித்தார்கள். எகிப்தியருக்கு வந்த பலவிதமான வாதைகளை பற்றி சங்கீதக்காரர் இங்கு ஒவ்வொன்றாக சொல்லுகிறார். இவையெல்லாம் தேவனுடைய வல்லமைக்கும் அவர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது பிரியமாய் இருப்பதற்கும் அடையாளமாய் இருக்கிறது. தேவன் எகிப்தியரின் நதிகளை இரத்தமாக மாற்றினார். அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்கக்கூடாதபடி செய்தார். எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரின் இரத்தத்தை குடித்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய இரத்தத்தை சிந்த வைத்தார்கள். சிறு பிள்ளைகளின் இரத்தத்தை கூட குடித்தார்கள். இப்போதோ தேவன் அவர்களுக்கு இரத்தத்தையே குடிக்க கொடுக்கிறார். எகிப்தியர்களால் தங்கள் தேசத்தில் உள்ள ஆறுகளின் ஜலத்தை குடிக்க முடியவில்லை. எல்லாம் இரத்தமாய் மாறிற்று. அவர்கள் குடிக்க வேண்டும் என்றால் இரத்தத்தை தான் குடிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தாரின் இரத்தத்தை குடித்த எகிப்தியருக்கு தேவன் நீதியான தண்டனை கொடுத்தார். தேவன் எகிப்தியரை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளை அனுப்பினார். அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்கு உள்ளே அனுப்பினார். அவர்களுடைய விளைச்சலை புழுக்களும் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகளுக்கும் கொடுத்தார். வண்டுகளும் தவளைகளும் தேசத்தை நிரப்பிற்று. புழுக்களும் வெட்டுக்கிளிகளும் தானியத்தின் விளைச்சலை தின்று போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் உழைத்தார்கள். எகிப்தியர்கள் அவர்களுடைய உழைப்பின் பிரயாசத்தை புசித்தார்கள். இப்போதோ எகிப்தியர்கள் உழைக்கிறார்கள். அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை வெட்டுக்கிளிகள் தின்று போடுகிறது. கல்மழையில் அவர்களுடைய திராட்சை செடிகளையும் ஆலம் கட்டியினால் அவர்களுடைய அத்திமரங்களையும் அழித்து அவர்களுடைய மிருக ஜீவன்களை கல்மழைக்கும் அவர்களுடைய ஆடு மாடுகளை இடிகளுக்கும் ஒப்புக் கொடுத்தார். கல்மழை அவர்களுடைய திராட்சை செடிகளை அழித்து போட்டது. திராட்சை செடிகள் உறுதியானவை அல்ல, அவை மிகவும் பலவீனமானவை. கல்மழை அந்த திராட்சை செடிகளை கூட விட்டு வைக்கவில்லை, அவற்றையெல்லாம் அழித்து போட்டது. தேவன் அனுப்பிய கல்மழையினால் அவர்களுடைய மிருக ஜீவன்களும் அழிந்து போயிற்று. ஆடுகள் பலவீனமான மிருகம் கூட கல்மழைக்கு தப்பவில்லை. ஆலங்கட்டி மழை எகிப்து தேசத்தின் மேல் வேகமாய் வந்து இறங்கிற்று. அத்திமரத்தை போன்ற சாதாரண மரத்தை கூட அந்த மழை அழித்து போட்டது. தேவன் எகிப்தியருடைய ஆடுகளை இடிகளுக்கு ஒப்புக் கொடுத்தார். அவைகளும் அழிந்து போயிற்று. தேசத்தில் ஒன்றும் மீதியாய் தப்பவில்லை.
தேவ கோபத்தில் எல்லாம் சங்காரமாயிற்று. தேவன் எகிப்தியர் மீது அநேக வாதைகளை உண்டு பண்ணினார். அவற்றில் தலைச்சன் பிள்ளைகளின் மரணமே கடைசியும் பயங்கரமுமான வாதையாகும். இந்த வாதையினால் இஸ்ரவேல் புத்திரரின் மீட்பு ஆயத்தமாக்கப்பட்டது. எகிப்தியருக்கு முதலாவது வாதையாக சேஷ்ட புத்திரனை சங்கரிக்கும் வாதையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். ஆனால் அதை முதலாவது வாதையாகச் செய்யாமல் கடைசி வாதையாகச் செய்தார். எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயாகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். யாத்திராகமம் 4:23. தேவன் எகிப்தியருக்கு வாதைகளை கொடுக்கும்போது ஆரம்பத்திலேயே பயங்கரமான வாதைகளை கொடுக்கவில்லை. முதலில் சிறிய வாதைகளை கொடுத்தார். அதில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்களோ மனம் திரும்பாமல் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இதனால் வாதை தொடர்ந்தது. அதன் உக்கிரமமும் அதிகரித்தது. சேஷ்ட புத்திரரின் சங்காரம் வரைக்கும் தேவ கோபம் அவர்கள் மேல் மூண்டது. நாம் தப்பு செய்யும் போது தேவன் நம்மையும் தண்டிப்பார். உடனே மனம் திரும்புவது நமக்கு நல்லது. இல்லை என்றால் தேவ கோபம் நம்மீது அதிகரிக்கும். எகிப்து ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரரை விடுவிக்காததினால் தேவ கோபம் அதிகரித்தது. தமது உக்கிரமமான கோபத்தையும் மூர்க்கத்தையும் சினத்தையும் உபத்திரவத்தையும் தீங்கு செய்யும் தூதர்களையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர் தம்முடைய கோபத்துக்கு வழி திறந்து அவர்கள் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி காவாமல் அவர்கள் ஜீவனை கொள்ளை நோக்கி ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய கோபத்தை தமக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளவில்லை. அவர் பொறுமை உள்ளவர். எகிப்தியர்கள் இஸ்ரவேல் புத்திரரை விடுதலை செய்வார்கள் என்று பொறுமையோடு காத்திருந்தார். அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை விடுவியாமற் போனபடியினால் தேவன் தம்முடைய கோபத்திற்கு வழியை திறந்துவிட்டார். தேவ கோபம் எகிப்தியர் மீது வெள்ளம் போல் புரண்டு வந்தது. தேவ கோபத்தில் நீதி உள்ளது. தேவன் காரணமில்லாமல் கோபிக்கிறவர் அல்ல. தேவனுடைய செயல்கள் எல்லாமே நீதியுள்ளதாகவே இருக்கும். தேவனுடைய கோபம் நீதியிலும் எப்போதுமே சமநிலையிலும் இருக்கும். தேவன் தம்முடைய சிருஷ்டிக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். அவர் இதுவரையிலும் தம்முடைய சிருஷ்டிகளுக்கு தீங்கு செய்ததுமில்லை, இனிமேல் செய்ய போவதும் இல்லை. தேவனுடைய கோபத்தின் வழி எப்போதுமே நீதியுள்ளதாகவே இருக்கும். நீதியின் தராசிலே தேவனுடைய கோபத்தை நிறுத்து பார்க்கலாம். தேவன் எகிப்து ஜனங்களுக்குள்ளே தீங்கு செய்யும் தூதர்களை அனுப்பினார். தீங்கு செய்வது தேவனுடைய சுபாவம் அல்ல. தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு தேவ தூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தேவ நீதியின் பிரகாரமாய் பாவிகளுக்குள்ளே அனுப்பப்படுகிறார்கள். அந்த தூதர்கள் பாவிகளுக்கு தீங்கு செய்கிறார்கள். இவர்கள் சங்கார தூதர்கள், தேவனுடைய தண்டனையை நிறைவேற்றுகிற தூதர்கள். தீங்கு செய்யும் தூதர்கள் எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அழித்து போட்டார்கள். தேவன் தீங்கு செய்யும் தூதர்களை எகிப்தியர்களுக்குள்ளே அனுப்பினார். அவர்கள் எகிப்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் காமின் கூடாரங்களிலே அவர்களுடைய பெலனிலே முதற் பலனான யாவரையும் அழித்து போட்டார்கள். தலைச்சன் பிள்ளைகளே அவர்களுடைய பெலனில் முதற் பலனானவர்கள். அவர்களே தங்களுடைய குடும்பத்தின் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லோரும் அந்த குடும்பத்தின் தலைச்சன் பிள்ளையை எதிர்பார்த்து ஜீவிப்பார்கள். ஆனால் தீங்கு செய்யும் தூதர்களோ தலைச்சன்கள் அனைத்தையும் கொன்று போட்டார்கள். அவர்களுடைய பெலனில் முதற்பலனானவர்கள் யாவரையும் அழித்து போட்டார்கள். இதனால் எகிப்தியரின் நம்பிக்கை அற்றுப்போயிற்று. தேவன் தம்முடைய கோபத்தினால் எகிப்தியரை அழிக்கிறார். அதே வேளையில் அவர் தம்முடைய கிருபையினால் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்தில் இருந்து விடுதலை செய்து வழிநடத்துகிறார். தம்முடைய ஜனங்களை ஆடுகளைப் போல் புறப்பட பண்ணி அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல் கூட்டிக் கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு எங்கு போக வேண்டும் என்று தெரியாது. அவர்களுக்கு பாதை தெரியாது. தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து ஆடுகளைப் போல புறப்பட பண்ணினார். ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை வழிநடத்துவது போல தேவன் அவர்களை வனாந்திரத்திலே மந்தையைப் போல கூட்டிக் கொண்டு போனார். அவர்களை பாதுகாத்தார், பராமரித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணிய வழிகளில் ஆபத்துக்கள் இருந்தது. அவர்கள் பயப்படும்படியான சூழ்நிலைகள் உண்டாயிற்று. ஆனாலும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழிநடத்தினார். தேவன் அவர்களோடு கூட இருக்கும்போது
அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்தார். செங்கடல் வழியாக தம்முடைய ஜனத்தை கூட்டிக் கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக உலர்ந்த தரையில் நடப்பது போல பிரயாணம் பண்ணினார்கள். செங்கடல் இரண்டாக பிரிந்திருந்தது. அதன் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடப்பது போல எகிப்தியரும் அவர்களை பின்தொடர்ந்து செங்கடல் வழியாக வந்தார்கள். இது தேவனுடைய வழி. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்காக திறந்து கொடுத்த வழி. செங்கடலில் உண்டான வழி இஸ்ரவேல் ஜனத்திற்கு இரட்சிப்பான வழியாயிற்று. எகிப்தியருக்கோ அது அழிவுக்கான வழியாயிற்று. செங்கடல் வழியாக நடந்து போன இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் பிழைத்து கொண்டார்கள். அதன் வழியாக அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தியர்கள் அனைவரும் செத்துப் போனார்கள். கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அதுவே தேவ பலனாய் இருக்கிறது. எகிப்தில் நடைபெற்ற எல்லா அடையாளங்களையும் இந்த சங்கீதம் கூறவில்லை. இந்த சங்கீதத்தில் கூறப்பட்டுள்ள அடையாளங்கள்: முதலாவது அடையாளம் இரத்தம், இரண்டாவது அடையாளம் தவளைகள், நான்காவது அடையாளம் வண்டு ஜாதிகள், ஐந்தாவது அடையாளம் இடிகள், ஆறாவது அடையாளம் கொள்ளை நோய், ஏழாவது அடையாளம் கல்மழை, எட்டாவது அடையாளம் வெட்டுக்கிளிகள், 10வது அடையாளம் தலைச்சன் பிள்ளைகளின் மரணம். 3வது அடையாளமான பேன்களும் 9வது அடையாளங்களான காரிருளும் இந்த அதிகாரத்தில் கூறப்படவில்லை. ஆயினும் சங்கீதம் 78, 48 முதல் 50 வரை உள்ள வசனங்களில் இவை கூறப்பட்டுள்ளதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்திமரங்கள் எகிப்தியருக்கு மிகவும் முக்கியமானவை. அத்திமரத்தின் பலகைகளினால் எகிப்தியர் சவப்பெட்டிகளை செய்தார்கள். அத்திப்பழங்கள் எகிப்தியருக்கு முக்கியமான உணவு. ஆகையினால் அத்திமரங்களின் அழிவு எகிப்தியருக்கு மிகப்பெரிய இழப்பாக இருந்தது.